Hi friends, welcome to Feel Free to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சிக்கன் குழம்பு. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 3 வரமிளகாய், துருவின தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு, 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், 1/2 kg சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு நல்லா மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். அதே மாதிரி இதை எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் விட தேவையில்லை. இப்போ அதே பேன்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். இதுவும் எண்ணெய் விடாமல் ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த தேங்காய் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ நமக்கு லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி இதையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் தனியாக, அந்த மசாலா தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து நல்லா தேங்காய் வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி அந்த மசாலா ஐட்டம்ஸ் வந்து அப்படியே ஜஸ்ட்டு பவுடராக, தண்ணி ஆட் பண்ணாமல் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். நம்ம மசாலா வறுத்தோம் இல்லையா, அதனால இப்படி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் இந்த பவுடர் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் கொஞ்சம் போகணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கணும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் வர வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் கூட கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், மிளகாய் தூள், சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இதனோட பச்சை வடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இப்போது நமக்கு நல்லா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கனில் கொஞ்சம் அந்த உப்புலாம் கொஞ்சம் நல்லா இறங்கும். இப்போ சிக்கன் வந்து நமக்கு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறையா ஊற்றாதீங்க, சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும்.
ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சால்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு விசில் விட்டு அப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து விசில் போடாமல் கொஞ்சம் நேரம் அந்த லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ நமக்கு தேங்காய் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. தேங்காயோட ராஸ்மல்லும் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், நமக்கு டேஸ்டியான சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.